நேற்று த்ரிஷாவுக்கு கெட்டது மட்டும் நடக்கல, ஒரு நல்லதும் நடந்திருக்கு. ஆதாரம் இதோ. த்ரிஷாவுக்கு நேற்று நடந்த நல்ல விஷயம் பற்றியும் கெட்ட விஷயம் பற்றியும் ரசிகர்கள் பேசி வருகிறார்கள். அவரை தரக்குறைவாக பேசிய வி. ராஜுவுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் ராஜு மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கையும் விடுத்துள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஹீரோயினாக நடித்து வருகிறார் த்ரிஷா. அது சாதாரண விஷயம் அல்ல. மேலும் தற்போது தென்னிந்தியாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகையும் த்ரிஷாதான். அவரின் சம்பளம் ரூபாய் 12 கோடி ஆகும். மணிரத்னம் இயக்கி வரும் தக்லைஃப் படத்துக்காக தான் முதல் முறையாக ரூபாய் 12 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறார் த்ரிஷா. இப்படி த்ரிஷாவை கொண்டாட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்நிலையில் கூவத்தூர் ரிசார்ட்டில் இருந்தபோது அதிமுகவை சேர்ந்த வெங்கடாச்சலம் நடிகை த்ரிஷா தான் வேணும்னு அடம் பிடித்தார். நடிகர் கருணாஸ் தான் அதற்கு ஏற்பாடு செய்தார். ரூபாய் 25 லட்சம் வாங்கிக்கிட்டு வந்தார் த்ரிஷா என அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட வி. ராஜு தெரிவித்தார். அவர் பேசியதை பார்த்த திரையுலகினரும் சினிமா ரசிகர்களும் கோபமடைந்தார்கள். ஆதாரமில்லாமல் ஒரு பெண்ணை பற்றி இப்படி மோசமாக பேசுவது தவறு என பலரும் கண்டனம் தெரிவித்தார்கள். த்ரிஷாவும் ராஜுவை கண்டித்து ட்வீட் போட்டார். மேலும் இன்ஸ்டா ஸ்டோரீஸிலும் ராஜுவை கண்டித்தார். த்ரிஷாவின் இன்ஸ்டா ஸ்டோரீஸை பார்த்தபோதுதான் நேற்று அவருக்கு கெட்டது மட்டும் நடக்கவில்லை, நல்லதும் நடந்தது தெரிய வந்து ரசிகர்கள் சந்தோஷப்பட்டுள்ளனர். அதாவது தக்லைஃப் படத்தின் ஸ்கிரிப்ட் த்ரிஷாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் தோற்றது கமல் இல்லையாம், நாம் தானாம். அந்த வீடியோவை அவர் இன்ஸ்டா ஸ்டோரீஸில் வெளியிட்டார். மேலும் ராஜுவை கண்டித்தும் ஸ்டோரீஸ் போட்டார். சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்களே. நல்லது நடந்த அதே நாளில் தானா இந்த கெட்டதும் நடக்க வேண்டும் என்கிறார்கள் த்ரிஷா ரசிகர்கள். தக்லைஃப் படத்தின் ஹீரோ உலக நாயகன் கமல் ஹாசன். அதனால் அவருக்கு ஜோடியாக தான் த்ரிஷா நடிக்கிறார் என பேச்சு கிளம்பியது. ஆனால் கமலுக்கு அல்ல, மாறாக துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக நடிக்கிறாராம் த்ரிஷா. த்ரிஷாவின் கெரியர் உச்சம் தொட காரணமாக இருந்த பொன்னியின் செல்வன் படத்தை இயக்கிய மணிரத்னம் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தக்லைஃப் படத்திலும் த்ரிஷா ஸ்கோர் செய்வார் என நம்பப்படுகிறது.